Hello friends, Vanakkam, welcome to our channel Mechanical Chapters. Now we are going to see special machines, Unit 1, Manufacturing of Plastic Components. In the video we will see the contents. First one, single screw extruder, twin screw extruder, plunger type injection molding, reciprocating screw injection molding. Processing of plastics, இந்த டாபிக் இது. ஃபர்ஸ்ட் மோல்ட் அண்ட் டை செட் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்ட் குள்ள போவோம். ஓகே, இதுதான் டை செட் அப்படின்னு சொல்லுவாங்க, மோல்டு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸை இங்கே கிரியேட் பண்ணுறோம். நம்ம இந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புல ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறோம். அந்த ஸ்பேஸில் மெல்ட்டான பிளாஸ்டிக்கை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறோம், சென்ட் பண்ணுறோம். அது கூலான பிறகு we are getting the product. ஓகே, டை செட் க்ளோஸை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கொஷின்ஸ்க்கு போயிடலாம். எக்ஸ்ட்ரூஷன், it is also called as extrusion molding. All thermoplastic material can be extruded in various shapes. தெர்மோபிளாஸ்டிக்னாலே ரீசைக்கிள் பிளாஸ்டிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சிங்கிள் ஸ்க்ரூ எக்ஸ்ட்ரூடர் டயக்ராம், இது பார்ட்ஸ் பார்த்துடலாம். ஹாப்பர், ஹாப்பர்னா ஒரு ஃபனல் ஷேப் ஸ்ட்ரக்சர். அதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளாஸ்டிக் பீசஸை போட போகிறோம் உள்ள, கிரானுவல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, பிளாஸ்டிக் ஃபீட். சேம்பர் அப்படின்றது கேசிங், சுற்றி இருக்கிற கேசிங், அதான் கவர்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரூ, இந்த ஸ்க்ரூ தான் என்ன பண்ண போகுதுன்னா பிளாஸ்டிக் மெல்டட் பண்ண பிளாஸ்டிக்கை தள்ள போதும் அந்த பக்கம். ஹீட்டிங் ஜோன், ஹீட் ஆகிறதுக்கு. ஃபைனலி டை அண்ட் மோல்டு செட், அங்கே தான் நம்ம காம்பனண்ட் இங்கே செய்ய போகிறோம். எக்ஸ்ட்ரூஷன் இஸ் டன் பை ஃபோர்ஸிங் எ மெட்டீரியல் த்ரூ த ஓப்பனிங் ஆஃப் எ டை. இங்கே டையை ஓப்பன் பண்ணும் போது, இந்த இடத்துல டை ஓப்பன் பண்ணும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ட்ரூட் பண்ணி, இந்த ஸ்க்ரூவை எக்ஸ்ட்ரூட் பண்ணி மெல்ட் பண்ண பிளாஸ்டிக்கை உள்ள தள்ள போகிறோம். ஓகே, it is powdered. In this powdered thermoplastic is fed into the hopper and carried along by a single screw conveyor. இங்கே ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் இருக்குது, பவுடர்டு பிளாஸ்டிக்கே இது வழியாக போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட், plastic powder gets heated in the chamber and becomes fluid. இந்த ஹீட்டிங் ஜோனில் என்ன ஆகுதுன்னா பிளாஸ்டிக் நல்லா மெல்ட் ஆகி ஃப்ளூயிடாக மாறிடுது, தண்ணி மாதிரி மாறிடுது. ஓகே, the fluid is forced through the heated dye. இந்த heated dye வழியா இதை ஃபோர்ஸ் பண்ணி உள்ள அனுப்புகிறோம். then it is cooled by spraying water or air. இந்த இடத்துல ஒன்று வாட்டர் அப்ளை பண்ணலாம், இல்லை ஏர் அப்ளை பண்ணி நம்மளோட மோல்டு கேவிட்டியில் இருக்கிற ப்ராடக்டை கூல் பண்ணிக்கிறோம். this process is suitable for making rods, plastic rods, sheets, pipes, etc. இதுக்கெல்லாமே சிங்கிள் ஸ்க்ரூ எக்ஸ்ட்ரூடர் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், ட்வின் ஸ்க்ரூ எக்ஸ்ட்ரூடர் டயக்ராம் பார்த்துடலாம். சேம் திங், ஹாப்பர் இருக்கு, பிளாஸ்டிக் மெட்டீரியல் ஃபீடிங் பாயிண்ட், இது டை இருக்கு, சேம்பர் கேசிங் சொன்னோம் இல்லையா. ட்வின் ஸ்க்ரூ, போன கொஸ்டின்ல ஒரு ஸ்க்ரூ இருந்துச்சு, இங்கே 2 ஸ்க்ரூ இருக்கு, அதுக்கு பேர் தான் ட்வின் ஸ்க்ரூ. Again, heating zone is there. Extrusion is done by forcing a material through the opening of die. The same thing, இங்கே அதே ப்ரொசீஜர் தான். இங்கே டை இருக்கு, ஃபோர்ஸ் பண்ணி நம்ம உள்ள அனுப்ப போகிறோம். In this, powdered thermoplastic is fed into the hopper and carried along by a twin screw conveyor. இங்கே 2 screw conveyor இருக்கு. Plastic powder gets heated in the chamber and becomes fluid. Again, in the heating zone ல plastic component மெல்ட் ஆகிடுது, ஃப்ளூயிட் மாதிரி இது. த ஃப்ளூயிட் இஸ் ஃபோர்ஸ் டு த ஹீட்டட் டை, டை வழியாக உள்ளே அனுப்புகிறோம். மோல்டு கேவிட்டியில் மறுபடியும் மோல்டு ரெடி ஆகிடுது, ப்ராடக்ட் ரெடி ஆகிடுது. வி ஆர் ஸ்ப்ரேயிங் வாட்டர் ஆர் ஏர் டு மேக் இட் கூல். த அவுட்புட் வில் பி 3 times மோர் தென் சிங்கிள் ஸ்க்ரூ எக்ஸ்ட்ரூடர். அதை விட இது கொஞ்சம் வேகமாக இருக்கும், அவுட்புட் எடுக்கிறதுக்கு டைம் ஈஸியாக சேவ் ஆகும். This process is suitable for making rods, sheets, pipes, etc. The same thing. Next,
Injection molding. The softened plastic is injected into the dies by means of a plunger to make desired shape. எக்ஸ்ட்ரூடரில் நார்மல் ஸ்பீடில் நடக்கும். இன்ஜெக்ஷனில் வந்து இட்ஸ் ஷார்ப், ரொம்ப வேகமாக நடக்கும். சாஃப்டன்டு பிளாஸ்டிக், ரொம்ப மெல்ட் பண்ணியிருப்போம் நம்ம பிளாஸ்டிக்கை. ரேம் ஆர் பிளஞ்சர் டைப் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின் இப்போ நம்ம பார்க்க போகிறது. பிளஞ்சர் ஆர் ரேம் இது என்ன பண்ண போகுதுன்னா மூவ் ஆக போகுது. ஓகே, டூ அண்ட் ஃப்ரோ பார்ட்ஸ் பார்த்துடலாம். அகெயின் பிளாஸ்டிக் மெட்டீரியல் இதில் தான் நம்ம போட போகிறோம். டை இருக்குது, ஹீட்டிங் ஜோன், ரேம் ஆர் பிளஞ்சர் இதுதான் மூவ் ஆக போகுது. மோல்டு கேவிட்டி இருக்குது. வாட்டர் கூல்டு மோல்டு, இந்த மோல்டே வந்து சுற்றி வாட்டரால் கவர் ஆகிருக்கு. கிரானுலேட்டட் மெட்டீரியல் இஸ் ஃபெட் இன் டு ஹாப்பர் வித் மெஷர்டு குவான்டிட்டி. இங்கே அளவை தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ள பிளாஸ்டிக் மெட்டீரியலை போடுறாங்க. கிரானுலேட்டட் சின்ன சின்ன பீசஸாக போடுறாங்க. த பிளாஸ்டிக் கிரானுவல்ஸ் கெட் மெல்டட் இன் ஹீட்டிங் ஜோன். அகெயின் இந்த ஹீட்டிங் ஜோனில் போட்ட பிளாஸ்டிக் எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு. த சாஃப்டன்ட் பிளாஸ்டிக் இஸ் இன்ஜெக்டட் இன் டு த டை பை மீன்ஸ் ஆஃப் எ பிளஞ்சர் ஆர் ரேம். இந்த ரேம் இந்த பக்கம் மூவ் ஆகும்போது ப்ரெஷர் கொடுத்து டை வழியாக உள்ள மோல்டு கேவிட்டிக்கு போயிடுது நம்ம மெல்ட் ஆன பிளாஸ்டிக். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் இன்ஜெக்ஷன். கூலிங் வாட்டர் இஸ் அவைலபிள் அரவுண்ட் த டை செட். டை செட்டு மோல்டு மொத்தத்தையும் சுற்றி வாட்டர் இருக்குங்க. ஆஃப்டர் கூலிங் த டைஸ் ஆர் ஓப்பன்ட் அண்ட் த ஜாப் இஸ் எஜெக்டட். முடிஞ்ச பிறகு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஜாபை வெளியே எடுத்துக்கலாம். ரேம் ஆர் பிளஞ்சர் டைப் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின் இதுக்கு பேர். நெக்ஸ்ட், ரெசிப்ரோகேட்டிங் ஸ்க்ரூ இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின் பார்ட்ஸ் பார்த்துடலாம். அகெயின் பிளாஸ்டிக் மெட்டீரியல், கிரானுலேட்டட் பிளாஸ்டிக் மெட்டீரியல். ரெசிப்ரோகேட்டிங் ஸ்க்ரூ, நார்மலாக ஃபஸ்ட் எக்ஸ்ட்ரூஷனில் வெறும் ஸ்க்ரூ சுற்றிட்டு இருந்துச்சு. இங்கே இந்த ஸ்க்ரூ என்ன பண்ணோம்னா இட் வில் ரொட்டேட் ஆஸ் வெல் அஸ் இட் வில் மூவ். ஓகே, நெக்ஸ்ட் ஹீட்டிங் ஜோன், மோல்டு கேவிட்டி, mold. Granulated material is fed into hopper with measured quantity. நம்ம எவ்வளோ மெஷர் பண்ணி வச்சுருக்கோமோ அதை உள்ளே போட்டுடுறோம். The plastic granules get melted in heating zone. Again same, heating zoneல plastic melt ஆகிடுது. The softened plastic is injected into the die by means of reciprocating screw. இந்த ஸ்க்ரூ சுற்றிக்கிட்டே என்ன பண்ணோன்னா ரெசிப்ரோகேட் ஆகும். அப்போ உள்ளே என்ன ஆகுது, மெல்ட் ஆன பிளாஸ்டிக் உள்ளே போயிட்டுருக்கு. This process is called injection. கூலிங் வாட்டர் இஸ் அவைலபிள் அரவுண்ட் த டை சைட். மறுபடியும் கூலிங் வாட்டர் சுற்றி இருக்குது. ஆஃப்டர் கூலிங் த டைஸ் ஆர் ஓப்பன்ட் அண்ட் த ஜாப் இஸ் எஜெக்டட். முடிஞ்ச பிறகு இங்கே இருக்கிற ப்ராடக்டை வெளியே எடுத்துருவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.